பாரி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நீங்க குறிப்பிட்டது மாதிரியே கரூரை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு மிக முக்கியமான இடம் கரூர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் முதலாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் களம் கண்ட இடம் குளித்தலை, அதுவும் கரூர் மாவட்டத்தில் தான் வருகிறது. அந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. சமீபத்தில் திமுக தன்னுடைய முப்பெரும் விழாவையும் கரூரில் நிகழ்த்தி தன்னுடைய பலத்தை அங்கு நிரூபித்திருக்கிறார்கள். இந்த வேளையில் தாவேக தலைவர் விஜய் இன்றைய தினம் தன்னுடைய பிரச்சாரத்தை அங்கு நிகழ்த்த இருக்கிறார். தற்பொழுது திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்னதாக அவருடைய தனி விமானம் திருச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கியது. தற்பொழுது அவர் அங்கிருந்து வெளியே வந்து நாமக்கல்லுக்கு தரைமார்க்கமாக பயணப்பட இருக்கிறார். அதற்காக அவருடைய பயணம் துவங்குகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக நாமக்கல்லில் KS தியேட்டர் முன்பாக அவர் 11:30 மணியிலிருந்து 12 மணி வாக்கில் தன்னுடைய பிரச்சாரத்தை நிகழ்த்துவார், தன்னுடைய உரையை நிகழ்த்துவார் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து முசிறி தொட்டியம் வழியாக ஏறத்தாழ 94 கிலோமீட்டர் அவர் சாலை மார்க்கமாக பயணப்பட்டு நாமக்கல் சென்றடைய இருக்கிறார். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து களத்தில் என்ன விவரம் அப்படின்றத வழங்கிட்டு வரீங்க. தற்பொழுது விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுட்டார். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கூட்டத்தை பொறுத்து அவர் எவ்வளவு நேரத்தில் நாமக்கல் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிற KS தியேட்டருக்கு ரீச் ஆவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? கௌதமி, தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சி வந்திருக்கின்றார். திருச்சி விமான நிலையம் வந்திருக்கின்றார். அவர் திருச்சி வந்திருக்க அறிந்து திருச்சி விமான நிலையத்தை முன்பு போலவே கடந்த வாரங்கள் போலவே ஏராளமான தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரது ரசிகர்கள் விமான நிலையத்திற்கு ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பயணிகளும் தற்போது விமான நிலையத்திலே முண்டியடித்துக் கொண்டு அவரிடம் எப்படியாவது புகைப்படம் எடுக்க வேண்டும், அவருக்கு கைகுலுக்க வேண்டும் என்று பலரும் ஆவலோடு கூடி நிற்கின்றார்கள். தொடர்ந்து அங்கிருந்து அவர் நாமக்கல் வருவதற்கு பொதுவாக ஒரு 2 மணி நேரத்தில் வந்து விடலாம். ஆனால் வழியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், அவரது தொண்டர்கள் எந்த அளவிற்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். காரணம், அவரை பார்ப்பதற்காக அவர் செல்லும் இடமெல்லாம் ஏராளமான ரசிகர்கள் கூடி நிற்பதை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் அவர் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களுக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது அவர் பேச இருக்கக்கூடிய KS திரையரங்கம், அதாவது நாமக்கல் மிக சரியாக 94 கிலோமீட்டர். அவர் ஒரு 40 அல்லது 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் கூட 2 மணி நேரத்தில் வந்துவிட முடியும். அதைவிட கூடுதலான வேகத்தில் வந்தால் 1.5 மணி நேரத்தில் வருவதற்கு கூட சாத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் வழியில் அவர் இந்த வழியாகத்தான் வருவார் என்று அவருடைய ரசிகர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் அந்தந்த முக்கிய சந்திப்புகளிலே, முக்கிய வீதிகளிலே இப்போதே ஆங்காங்கே ரசிகர்கள் திரள தொடங்கிவிட்டார்கள். அவரது வாகனம் தனித்துவமாக தெரியக்கூடிய வகையிலே பிரத்யேக வாகனம். எனவே அவரது அந்த கேரவன் வாகனம் வரும்போது அந்த வாகனத்தை இடைமறித்து அவருக்கு மாலை அணிவிப்பது, அவருக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பது, அவருடன் புகைப்படங்கள் எடுப்பது போன்றவற்றை செய்ய முனைவார்கள். எனவே அவ்வாறு முனையும் போது இந்த நேரம் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2 மணி நேரத்தில் வர வேண்டிய திருச்சி டு நாமக்கல் இடத்தை இன்றைய தினம் எத்தனை மணி நேரத்தில் அவர் கடந்து வரப் போகின்றார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. நாமக்கலை பொறுத்தவரையிலே 8:45 மணிக்கு விஜய் வருவார் என்று தலைமை கழகத்திலிருந்து நேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. உள்ளூர் நிர்வாகிகள், உள்ளூர் தொண்டர்களுக்கும் அதுதான் தகவலாக தெரிவிக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் அதிகாலை 5 மணியிலிருந்தே ரசிகர்கள் இந்த இடத்திற்கு வர தொடங்கிவிட்டார்கள். விஜய் பேசக்கூடிய இடம் இதுதானே என்று சொல்லி அந்த வாகனம் நிற்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் ஏராளமான ரசிகர்கள் அதிகாலை முதலே நிற்க தொடங்கிவிட்டார்கள். தற்போது நேரம் 9:45 மணியை எட்டி இருக்கக்கூடிய சூழலில் இப்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த இடத்திலே குவிந்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் இருக்கின்றது. மறுபுறம் திருச்சியிலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கின்றார். அவரது அந்த கார் மூலமாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து சிறிது தூரம் பயணித்து அதன் பிறகு இடையில் அவரது கேரவன் மூலமாக அவர் ஏறி பயணிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிவேகமாக பயணிப்பதற்கும் உள்ளே சகல வசதிகளும் கொண்ட ஒரு பிரத்யேக வாகனமாக அந்த வாகனம் தயாராகி இருக்கின்றது. எனவே அந்த வாகனம் எவ்வளவு நேரத்தில் இங்கே வரப்போகிறது என்பது இடையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பொறுத்துதான் இருக்கிறது. கௌதமி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.